பேர் பா பிரஜித். ஓட்டச்சூரன் மாணிக்காசம் நெல்லைப்பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காமராஜர் கல்விக்காண்டி நிறைய புரட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 6000 பள்ளி முதல் 6000 பள்ளி மூடப்பட்ட பள்ளிகளை திறந்து வைத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 17,000 பள்ளிகளை புதிதாக திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் மொத்தம் 10 சுகர் மில்லை கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் காமராஜர் உணவு திட்டத்தை கொண்டாந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிதி அமைச்சர்னு சொல்லுவாங்க. இவ்வளவு குழந்தைகளுக்கு நம்ம எப்படி மதிய உணவு திட்டம் போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதுக்கு காமராஜர் சொன்னாங்கன்னா, நான் பிச்சை எடுத்தா அதை மதிய உணவு திட்டத்தை போடுவேன் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் மா கனிஷ்கா. ஜெகோட்டை ஷார்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொல்லியிருந்தாங்க, இது காமராஜர் 6 மூடப்பட்ட பள்ளிகளை 6000 மூடப்பட்ட பள்ளிகளை திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 17,000 பள்ளிகளை புதிதாக தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நிதியமைச்சர் சொல்லுவாங்கன்னா, நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, நம்மளால இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அதுக்கு காமராஜர் சொல்லுவாங்கன்னா, நான் பிச்சை எடுத்தாவது இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் காமராஜர் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்துல உள்ளவங்க அதை மறைச்சவங்க சொல்லுவாங்களாம், எங்க கிராமத்துல மின்சாரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு காமராஜர் அவங்கள்ட்ட இன்னொருத்தவங்க சொல்லுவாங்களாம், உங்க கிராமத்துக்கு மின்சாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு நம்ம வேற இடத்துல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு இப்போதைக்கு இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட காமராஜர் மக்கள்கிட்ட, அவங்க உள்ள கிராமத்துல உள்ள மக்கள்கிட்ட கேட்பாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு பனை மரத்தை எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். எல்லாரும் சரி சொல்லவும், அதுல ஒவ்வொரு அந்த பனை மரத்துல இருந்து இதை வயர் வச்சு அதை மின்சாரத்தை கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டத்தெல்லாம் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி, வணக்கம்.